ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைனிங் டிசைனருங்கிற மானுவால எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை இந்த பிரேசஸ் இல்லை பிரதர், இதை வாங்க தன்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் செஞ்சான். அதனால இது எனக்கு ரொம்ப முக்கியம். நீரோட தங்கச்சி சொல்லுது. கேட்டு இது ரெண்டும் அவளை மறைச்சி பார்க்குது. அப்போ இது உனக்கு முக்கியமானது, இதெல்லாம் நீ நடக்க வைக்காது அப்படின்னு அந்த சொர்ணக்கா சொல்லுது. எனக்கு இது முக்கியம்தான் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லுது. சொன்னா அப்படின்னு ஹீரோட தங்கச்சி அந்த சொர்ணக்கா செவிலியோ பளிச்சுன்னு ஒரு இடம் விடுது. இருக்கிறதா எல்லாரும் பார்த்தும் பார்க்காத மாரி உட்காந்துருக்காங்க. டாட்டா அடிச்சு எல்லாரும் அவங்கவுங்க இடத்த உட்காருங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. டீச்சர் அவர் வந்துட்டாங்க. ஆனால் இது 6வது பீரியட் தான், பார்த்துக்கலாம். ஸ்கூல் முடிஞ்ச வீட்டுக்கு போய் தான் அவனுக்கு கரீனா அப்படின்னு சொர்ணக்கா ஹீரோட தங்கச்சிகிட்ட சொல்லுது. பேச்சு இன்னும் முடியல அப்படின்னு அவன் சொல்லுது. நோட்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. ஓடி போகணும், என் பிக் பிரதரை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னொரு வழி இருக்குது, அதில் எப்படியாவது எஸ்கேப் ஆகி போக வேண்டியதான். அப்படி போனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சீனியரோட கிளாஸில் அந்த டீச்சர் வந்து லெசன் முடிஞ்சிச்சு, எல்லாரும் பார்த்து வீட்டுக்கு போங்க அரேஞ்சி தேங்க்யூ வெரி மச்னு யூஸ் பண்ணுறாங்க. சரி இங்கே வா அப்படின்னு டீச்சர் கூப்பிட்றாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ எப்படி உன் ஸ்கூல் வழக்கம் போல் போதா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க. இன்னும் இன்றைக்கி தான் உதவி வேணுமா அப்படின்னு அந்த டீச்சர் கேட்குறாங்க. நல்லா தான் இருக்கேன், கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச் டீச்சர் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் சந்தோஷமாக இருக்கேன். பயப்படுறதுக்கு பதிலாக உன்னை யாராவது புல்லிங் பண்ணா என்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு டீச்சர் சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் டீச்சர் இருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். தொல்லை பண்ணது போல தெரியுது இல்லையா? அதுக்கு வந்து பழைய போல் பழகினதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக இருக்குது. உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்தால் என்கிட்ட சொல்ல மறக்காத. நீ இப்போ வீட்டுக்கு செல்லணும் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. அப்படின்னு ஹீரோ பாய் காட்டுறான் டீச்சருக்கு. ஹே சுயேஷி அப்படின்னு ஒரு சத்தம். ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஹீரோவை டாய்லெட்டில் ஒம்பழுத்த கும்பலில் இருந்து ஒருத்தன் வந்து டாய்லெட்டில் நடந்த சம்பவத்துக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். கூட இப்போ வர வைக்குமா, வேற எங்கேயாவது போய் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். கூட நடந்துக்கிட்டு எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் அதுக்கு அதோ அங்கே தான் இருக்கான் அப்படின்னு அவன் அழைச்சிட்டு போகிறான் ஹீரோவை. நான் உங்ககிட்ட வேற இடத்த மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதோ இங்கே தான் அப்படின்னு ஹீரோவை அவன் அழைச்சிட்டு வரான். இந்த நேரத்தில் சைடில் ஒழிஞ்சிருக்கவன்லாம் ஹீரோவை அடிக்க பார்க்குறானுவோ. அவன் எஸ்கேப் ஆகாமல் பார்த்துங்க அப்படின்னு ஹீரோவை அழைச்சிட்டு வந்தவன் சொல்கிறான். அவனோட அல்டிமேட் ஃபிசிக்ஸுங்க பவர் 30% யூஸ் பண்ணி அவனை அடிக்க வந்ததெல்லாம் எப்படியோ தடுத்துக்கிறான். நோவே அப்படின்னு ஹீரோ அழைச்சிட்டு வந்தவன் கத்துறான். இவன் இவன் இதை நிறுத்திட்டானா அப்படின்னு அவன் ஆச்சரியத்தோட பார்க்குறான். நீங்கள் ஏதோ திட்டம் போடுறீங்கன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ கீழ்த்தனமாக திட்டம் போடுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு ஹீரோ வாய்ச்சிட்டு வந்தவனை எட்டி ஒரு ஓடுறான். அப்படின்னு அவன் வாயில் ரத்தத்தோட பறக்கிறான் ஹீரோ அடிச்ச அடியில். இதை வாங்கிக்கேன்னு ஹீரோ ஒருத்தன் அடிக்க பார்க்குறான். அதிலாட்டி ஹீரோ எப்படியோ குனிஞ்சு தப்பிச்சிடுறான். அவனையும் ஹீரோ ஒரு உதவுறான். ஹீரோ அடிச்ச அடியில் அவனுக்கு நுர தள்ளி கிடக்கு. இங்கே இன்னும் சரியான பாடத்தை கற்றுக்கலையா, இதெல்லாம் ஒரு ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதுதான் போகணும் அப்படின்னு அவன் பேஸ்பால் பேட்டை வச்சு அடிக்க வரான் ஹீரோவை. ஹீரோ அவனை பார்த்து நான் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு முறைச்சிக்கிட்டே சொல்கிறான். சொன்னது அவன் பயந்துக்கிட்டு என் கை கால்லாம் இப்போ நவர மாட்டேது அப்படின்னு அவன் பயப்படுறான். என்ன இந்த ஷியோஷியை பார்த்து பயப்படுறானா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். போய் தூங்குடா அப்படின்னு ஹீரோ கையை ஓங்குறான். சொல்லிட்டு ஹீரோ செவிலே ஒரு அடி விடுறான். டாட்டாவே எழுந்துச்சுக்க, நான் போய் என் தங்கச்சியை பார்க்குறேன். ஒரு ஹீரோவும் பொதுமக்களை கொல்ல மாட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். திரும்பி பேக்கெட்டில் கட்டுறாங்க. அப்படின்னு ஹீரோட தங்கச்சி பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கு. ஏழை போனாதான் சொர்ணா கிட்ட தவிக்க வைக்கும். அப்படியே வாட்டி வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் மின்வாசப்படி கிட்ட போகணும் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி வர யோசிக்குது. இந்த படியை ஹீரோட தங்கச்சி பார்க்குது. இருக்கணும், இந்த படிக்கட்டில் நடந்து போக எனக்கு இன்னுமே பயமாக தான் இருக்குது, பொறுமையாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட தங்கச்சி போகுது. பின்னாடிட்டு ஒரு கை ஹீரோட தங்கச்சியை தள்ளி விடுது. கீழே விழுந்து பேக்கில் கையில் வச்சிருக்கிறதெல்லாம் பறக்குது. தங்கச்சி கீழே விழுந்து மூஞ்செல்லாம் அடிபட்டு மூக்கில் ரத்தம்லாம் விழுவுது. அது ஃப்ரெண்டும் இவ கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட இருந்தே விலைக்கு போகலான்னு நினைக்கிறியா, பேக் கேட்டால தான் வருவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொர்ணாக்கா சொல்லுது. கால்லட்டு அதை கலட்டு அப்படின்னு அந்த சொர்ணாக்கா சொல்லுது. நிறுத்துங்க, அது என்னோட பிரேசஸ், அதை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு ஹீரோட தங்கச்சி பயந்துக்கிட்டே சொல்லுது. நீனா எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தனா நீ தப்பிச்சுப்ப, அது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு அந்த சொர்ணாக்கா கேட்குது. சரி பேக் கேட்டில் நடக்கும்போது ஃப்ரண்ட் கேட்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. சரி நான் இங்கே வரலையா, நான் முன்னாடியே அவள் கிளாஸில் போய் கேட்டப்ப அவன் கேட்டு போயிட்டா அப்படின்லாம் சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். எஸ்கூஸ் மீ அப்படின்னு ஒரு குரல். ஹீரோ என்னன்னு திரும்பி பார்க்குறான். கரீனாவோட அண்ணன் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது. கரீனா உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு நான் வீட்டுக்கு ஒன்றா போகணும்னு சத்தியம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். தெரிஞ்ச பின்வாசப்படி போயிருப்பான்னு நான் நினைக்கிறேன், ஏன் நீங்கள் அதை சரியாக பார்க்கலையா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. கரீனா ஏன் பேக்கெட்டுக்கு போனான் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே பேக்கெட் நோக்கி போகிறான். சம்திங் ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். வந்து சொன்னவ கூட வித்தியாசமாக நடந்துக்கிட்டா, ஆனால் அவள் ஏதோ பார்த்து பயப்படுறா, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். அதெல்லாம் நான் பொருள்படுத்தாமல் எப்படியாவது கரீனா அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ வேகமாக நடந்து போகிறான். பின்வாசப்படிக்கு இந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும் அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். கரீனா
மீனா உண்மையாலும் இந்த சைடாக தான் வந்திருப்பாளா அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ எதையோ பார்த்து ஷாக் ஆகுறான். உடம்பெல்லாம் ரத்த காயமா ஹீரோ தங்கச்சிலாம் அடிபட்டு கிடக்கா. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஹீரோவோட தங்கச்சி மூஞ்சல காயத்தோட ஹீரோவை நிமிந்து பார்க்கறான். நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி ஹீரோவை கூப்பிடுது. தங்கச்சி மேலே ஹீரோ டிவைன் ஐயை யூஸ் பண்ணுறான். நேரத்தில் பிக் பிரதர் இது என்னோட ஃபால்ட் தான், நான் தான் இங்கே மேலேட்டு கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லுது. ஆனால் அவனோட டிவைன் ஐயில் அவன் எங்கெங்கெல்லாம் அடித்தாங்க எப்படிலாம் அடித்தாங்கன்னு காட்டுது. ஹீரோட பாடியில் பல காயம் இருக்குது அப்படின்னு ஹீரோட சிஸ்டத்தில் காட்டுது. நீ கீழே விழுந்ததுனால தானே உனக்கு இவ்வளோ காயப்பட்டுது அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னதான் ஹீரோ வெளியே கேட்டாலும் ஹீரோவோட தங்கச்சி எப்படிலாம் அடிச்சிருப்பாங்கன்னு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நான் ஒரு பெரிய முட்டாள், என்னால் இந்த படிக்கட்டில் கூட கீரை வாழ வைக்கல, நடக்கிற குச்சி வேற உடஞ்சிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க தங்கச்சி சொல்லுது. இப்பயும் ஹீரோவோட தங்கச்சியெல்லாம் எப்படி தான் அடிச்சாங்கன்னு ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எதையும் ஏற்படுத்தல, ஆனால் அவன் அண்ணன் ஒரு சிக்கலில் இருக்கான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இப்போ இந்த நடக்கிற குச்சி இல்லாமல் என்னால் நிற்க முடியாதே அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்லுது. அதுக்கு மேலே நாங்களாம் ஒரு குடும்பம், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் கீழே விழுந்ததுனால தான் புண்ணானங்கிறத என்னால் நம்ப வைக்கல அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் நல்லா தான் இருக்கேன், என்னை நினச்சி கவலைப்படாதீங்க அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்கிறது. பிரேசஸ் எப்படி இருக்குது, இப்போ நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அவள் இப்போ நல்லா தான் இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நான் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்லுது. வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி உப்பு மூட்டை தூக்கிட்டு ஹீரோ வீட்டுக்கு போகிறான். இது உனக்கு ஞாபகம் இருக்கா கரீனா, அன்னைக்கும் இப்படி தான் நான் உன்னை உப்பு மூட்டை தூக்கிட்டு போனேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீ எப்படி ஃபீல் பண்ணியிருக்குன்னு, ஆனால் நான் முன்னாடியோட இப்போ நல்லா வளர்ந்துருக்கேன் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். ஆனால் எனக்கு அது நேற்று நடந்த மாதிரி இருக்குது, இந்த நாள்லேட்டு நம்ம எப்பயுமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு ஹீரோவோட தங்கச்சி சொல்லுது. நீ மட்டும்தான் என் கூட இருக்க, நாள்லேட்டு தான் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சேன், அப்போ தான் உன்னை பாதுகாக்க முடியும். என்கிட்ட எந்த பவரும் இல்லாதவனாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் ஒரு ஹீரோவாகிட்டேன், அதே விஷயம் மறுபடியும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் எப்பயுமே உங்கள் சிறந்ததை தான் அழிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், அதாவது அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு சுமையாக இருக்க விரும்பலை அப்படின்னு ஹீரோட தங்கச்சி சொல்லுது. அதெல்லாம் நீ மறுபடியும் சொல்லாத, நம்மலாம் ஒரு குடும்பம், எனக்காக இங்கேயே கொஞ்சம் நேரம் காத்திரு, நான் கூடிய சீக்கிரம் திரும்ப வரேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பெஞ்சில் உட்கார வைக்கிறேன் ஹீரோட தங்கச்சியை. அப்படி நீ எங்கே தான் போகிற அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கேட்குது. நான் மறந்த ஒன்று எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். நீ என்னத்தை அப்படி மறந்த அப்படின்னு ஹீரோட தங்கச்சி கேட்குது. ஹீரோட தங்கச்சி கேட்டதுக்கு எதுவுமே சொல்லாமல் ஹீரோ முறைச்சிக்கிட்டு போகிறான். இப்போ நான் நல்லா ஃபீல் பண்ணுறேன், காலை பாதுகாப்பாக வச்சுருந்ததுனால தான் அவளை ஈஸியாக உதைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த சொர்ணாக்கா சொல்லுது. அவள் காலில் இருந்த விஷயம் அதை என்னால் எடுக்க முடியலங்கிறதா எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, எப்படியும் எடுத்திருந்தா அது எப்படி கொஞ்சம் பணத்துக்கு விற்க முடிஞ்சிருக்குன்னு தெரியுது அப்படின்னு அந்த சொர்ணாக்கா சொல்லுது. உண்மையாலே விற்கலாமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். இவன் தான் சொர்ணாக்காவோட லவ்வர். கவலைப்படாத, எப்படியும் அதை நாளைக்கு அவள்கிட்ட இருந்து பிடிங்கிடலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஜோஷின்னு கூப்பிட்றான் அவனோட அண்ணன் திரும்ப வந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன், அவனை பள்ளியிலேட்டு தூக்கிட்டாங்கன்னு அவன் ஒரு கிளீனர்னும் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொர்ணாக்கா ஃப்ரெண்டு சொல்லுது. கிளீனரா, இவன் ஒரு குப்பைக்காரனா இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவன் ஃபேமிலியே ஒரு குப்பை ஃபேமிலி அப்படின்னு அந்த சொர்ணாக்கா சொல்லுது. ரொம்ப சங்கட்டமாக இருக்குது, அவங்கள இந்த பள்ளியிலேட்டு எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு சொர்ணாக்கா சொல்லுது. அவள் கால் உடையறதுக்கு முன்னாடி கரீனா ரொம்ப பிரபலமாக இருந்தா, நிறைய பசங்க அவளை லவ் பண்ணாங்க, க்யூட்டாகவும் ஸ்மார்ட்டாகவும் ஸ்டைலாகவும் இருந்தா அப்படின்னு சொர்ணாக்கா ஃப்ரெண்டு சொல்லுது. அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்தாளா, அவளை இப்போ நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த சொர்ணாக்கா பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நீ எனக்கு முன்னாடியே என்ன சொல்கிற அப்படின்னு சொர்ணாக்கா கேட்குது. அவளோட பிரேசஸ் நீங்கள் திருநதுக்கப்புறம் அதுலேட்டு வர கொஞ்சம் பணத்தை வச்சு நம்ம கொஞ்சம் விளாடலாம் அப்படின்னு அவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறான். நல்லா இருக்கு, இது ஒரு முடக்கப்பட்ட எளிதான சாதனையாகும் அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கிறத ஹீரோ வெளியேட்டு கேட்குறான். ஹீரோ உள்ள என்ட்ரி கொடுக்குறான். அவங்க 3 பேரும் ஹீரோவை திரும்பி பார்க்குறாங்க. என்ன தைரியம், நீ எப்படி இந்த ரூம்குள்ளே நுழைவ அப்படின்னு அந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்குறான். நீ தானே கருணாவை காயப்படுத்துனீங்க, என்னதான் படிக்கட்டுலாட்டி கீழே விழுந்துட்டேன்னு கூறினாலும் இவன் தான் கரீனாவோட அண்ணனா, ஆனால் எப்படி நீ இன்னும் சிஸ்டருக்கு பழி வாங்கலான்னு பிளான் பண்ணுறியா, நீ இப்போ தவறான நேரத்தில் வந்திருக்க சரியா பில்லி, பில்லினா வேற யாரும் இல்லை அந்த சொர்ணாக்காவோட பாய் ஃப்ரெண்ட் தான், நீ ஒரு குப்பைக்காரன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே வரான் ஹீரோ கிட்ட. தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட், ஆனால் என்னை பற்றி நீ எதுவும் கேள்விப்படலையா பில்லி த கிரேட் அப்படின்னு, அவன் தங்கச்சியோட அந்த கேம் விளாண்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே கையை முறுக்கிட்டு ஹீரோ கிட்ட வரான். நீ ஒரு ஹேண்டிகேப் என்னை கீழே தள்ளிவிட்டு அது மூலயமா நீ மேலே போகலான்னு நினைக்கிற சரியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். கார்பேஜ் மேன், உன்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, ஆஹான்னு அவன் சிரிக்கிறான். நம்ம இப்போ என்னென்னு அவனுக்கு புரியவை அப்படின்னு அந்த சொர்ணாக்கா சொல்லுது. இந்த மாரி ஒரு கார்பேஜ் மேனுக்கு எங்கள் நேரத்தை எடுத்துக்க எவ்வளோ தைரியம் அப்படின்னு அவன் கேட்குறான். சொன்னதில் ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி அவன் விரலை உடைக்கிறான். என்னோட விரல் அப்படின்னு அவன் கத்துறான். என்ன இப்போ ஆச்சு அப்படின்னு அவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. இது உன்னோட மட்டும் முடிய போகிறதில்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த கதவை சாத்துறான். உங்கள் யாரையும் நான் தப்பிக்க விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுதுக்கா. நான் சொர்ணாக்கான்னு சொல்கிறது ஹீரோட தங்கச்சியை புள்ளி பண்ணது, அவன் பாய் ஃப்ரெண்டுங்கிறது ஹீரோட தங்கச்சியை புள்ளி பண்ணவங்களோட பாய் ஃப்ரெண்ட். நமக்கு வச்சுங்க கரெக்டாக. வர எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.